ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அகத்தியம் அப்படின்ற இலவச வகுப்பு வந்து குரூப் 4க்காக இலவச வகுப்பு வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, அதாவது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது 3வது வாரத்துக்கான ஷெட்யூல் தான் பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான வீக்லி ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 23rd மார்ச், அதாவது நம்மளோட திங்கள் கிழமை என்ன கிளாஸ் இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா, திங்கள் கிழமை பாத்தீங்கன்னா 2 to 3 அந்த டைமிங்ல நமக்கு ஒருமை பன்மை அப்படின்ற டாபிக் வந்து நம்மளோட கூகுள் சார் எடுக்க போறாங்க. செவ்வாய்க்கிழமை பொறை உடைமை அப்படின்ற டாபிக் வந்து நம்மளோட மேடம் எடுக்க போறாங்க. அதே ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 8 to 9 இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் வினோதினி மேடம் வந்து எடுக்க போறாங்க. அதே போல நம்மளோட புதன்கிழமை பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஆல்ரெடி இது லாஸ்ட் வீக் வந்து போயிருக்கு. வேலுநாச்சியார் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதோட தொடர்ச்சி பார்க்க போறாங்க. அதே போல வியாழக்கிழமை யாப்பிலக்கணத்தோட தொடர்ச்சி எடுக்க போறாங்க. நம்மளோட பரமசிவன் சார் வந்து எடுக்க போறாங்க. அன்னைக்கு ஈவினிங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பாலிட்டி கிளாஸும் இருக்கு. ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எந்தெந்த ஸ்டேட் வந்து எப்பப்ப பிரிஞ்சிச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து இந்த கிளாஸஸ்ல நடக்க போறாங்க. அதே போல நம்மளோட வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம், அதாவது அறநூட்கள்ல சிறுபஞ்ச மூலமும் 7ஆவதையும் எடுக்க போறாங்க. அன்னைக்கே வந்து ஈவினிங் வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. எக்கனாமிக்ஸ் வந்து இதோட 3வது கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. தமிழ் வந்து மட்டுமே பாருங்க, ஒரே நாள்ல, அதாவது ஒரு வாரத்துல 3 நாள் தமிழ் போகிறது. கரெக்டுங்களா? ஒருமை பன்மைன்றது தமிழ் இலக்கணம். இது திருக்குறள்ல கவர் ஆகும். திருக்குறள்ல கவர் ஆகும். தமிழ் யாப்பிலக்கணம் வந்து பொருந்தா சொல். சார், யாப்பிலக்கணம் நமக்கு வந்து சிலபஸ்ல இல்ல சார். ஏன் சார் யாப்பிலக்கணம் கொடுத்துருக்கீங்கன்னா, நம்மளோட பொருந்தா சொல் எல்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக யாப்பிலக்கணத்தை எடுக்கிறாங்க. அதே போல நம்மளோட அறநூல்கள் வந்து எடுத்துட்டு போக போறாங்க நம்மளோட மேடம் அவங்க. ஆக மொத்தம் பாருங்க, தொடர்ந்து 4 நாள் வந்து நம்மளோட தமிழ் சிலபஸ் போய்கிட்டே இருக்கு. இந்த ஒரு வாரமும் 4 நாள் யூஸ் பண்ணீங்கனாலே தமிழை நீங்க வந்து மேக்சிமம் கவர் பண்ணிடலாம். சார், என்னால தமிழ் படிக்க முடியல, அதுக்கு ஒரு வழிவகை சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பிளான் வந்து எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. 4 டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு 4 டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் மருவு பெயர்கள், மருவு பெயர் அப்படின்ற டாபிக் சூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் டாபிக். 2வது வந்து அகர வரிசை. 3வது வந்து குறில் நெடில் வேறுபாடுன்னு எடுத்துக்கோங்க. குறில் நெடில் வேறுபாடு படிக்க போறீங்க. 4வது வந்து ஒரு தலைவர்கள் எடுத்துக்கோங்க. நாமக்கல் கவிஞர் எடுத்துக்கோங்க. நாமக்கல் கவிஞர் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? முதல் நாள் டே 1 வந்து என்ன பண்றீங்கன்னா, நம்மளோட மருவு பெயர்கள்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்கை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? மருவு பெயர்களோட ஃபர்ஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கிறீங்க. அதே போல அகரவரிசை அப்படின்றதெல்லாம் ஒரே நாள்ல நம்ம வந்து கத்துக்கிற டாபிக். கரெக்டுங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம முடிக்கிற டாபிக். ஸோ இதுலயும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாபிக்கை முடிக்க பாருங்க, அல்லது ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் படிக்க பாருங்க. இந்த குறில் நெறில் வேறுபாடு, லகர வேறுபாடு, இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டிய டாபிக். அதனால ஒரு பேஜா படிங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் படிக்கிறீங்க. தலைவர்களை ஃபுல்லா படிச்சிருங்க. ஓகேங்களா? இது டே 1க்கான பிளான். இதே போல டே 2 என்ன பண்றீங்கன்னா, டே 1 ரிவிஷன் பண்ணிருங்க. டே 1 ரிவிஷன். சார், பண்ண முடியுமா? பாசிபிளா? 28 நாள் நீங்க வந்து இந்த முயற்சி எடுத்து பாருங்க. இதோட வித்தியாசம் உங்களுக்கு பன்மடங்கு இருக்கும். 28 நாள்லாம் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டாபிக் கவர் பண்ணிருப்பீங்க. மினிமம் நான் சொல்றேன். மினிமம் தொடர்ச்சியா உட்காந்து படிச்சீங்கன்னா, பெரிய டாபிக்கா எடுத்திருந்தீங்கன்னா கூட 4 டாபிக் அழகா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். டே 2ல என்ன சார் பண்றது? அதே மருவு பெயர்கள்ல நான் மாவோன் பெயர்னு வந்து ஷார்ட் எழுதிக்கிறேன். இதுக்கு வந்து செகண்ட் பேஜ் படிப்பீங்க. ஓகேங்களா? செகண்ட் பேஜ் படிக்கணும். அதே போல அகரவரிசைனா 2 நாள்ல முடிச்சிருவீங்க. அகரவரிசை 2வது பேஜ் படிக்கிறீங்க. அதாவது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து அதோட கான்செப்ட் பார்த்துட்டு செகண்ட் நாள் வந்து அதோட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 3வது நாள் வந்து குறில் நெடில் வேறுபாடுல வந்து செகண்ட் பேஜ் படிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம நாமக்கல் கவிஞரை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 20 தலைவர்கள் இருக்காங்க. 20 நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாமக்கல் கவிஞரை ரிவிஷன் பண்ணிட்டு ஜியு போப்ப படிங்க. ஏதோ ஒரு தலைவர்கள் நீங்க எடுத்து படிங்க.
அப்போ ஜியூ பப்போ ஃபுல்லா படிச்சிருவீங்க. ஒரு 4 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மெத்தட்ல அழகா படிச்சிடலாம். டே 3 என்ன சார் பண்றது? டே 3க்கு வந்து டே 2ஓட ரிவிஷன், டே 1 2ஓட ரிவிஷன், 1 2ஓட ரிவிஷன், மறு பெயர்களை 3வது பேஜ், அகர வரிசையில 3வது பேஜ், குறில் நெடில 3வது பேஜ். அடுத்து ஏதாவது ஒரு தலைவர்கள் பாரதிதாசன் எடுத்துக்கோங்களேன், பாரதிதாசனை படிங்க. இந்த மாதிரி ஒரு நாளும் ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க. சார் நான் வந்து மண்டே ஸ்டார்ட் பண்றேன், ஃப்ரைடே முடிச்சிடுறேன், சாட்டர்டே சண்டே வந்து இதை கண்டினியூ பண்ணுவா சார்? இல்ல, சாட்டர்டே சண்டே என்ன பண்றீங்கன்னா, சாட்டர்டேவும் சண்டேவும் என்ன பண்றீங்கன்னா, நம்ம மண்டே டு ஃப்ரைடே படிச்சதை ஃபுல்லா ரிவிஷன் பண்ணிருங்க. ரிவிஷன் ஃபுல்லா பண்ணிருங்க. அப்போது நம்ம திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் ஒரு 5 நாள் படிச்சிருப்போம். அந்த 5 நாளை ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே சார், இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, நம்மளோட அடுத்த வாரம் இதே ஃப்ளோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அடுத்த சாட்டர்டே சண்டே வர்றப்போ ரிவிஷன் பண்ணிக்கோங்க. எவ்ரி சாட்டர்டே சண்டே ரிவிஷன். ஏதாவது நீங்க டெஸ்ட் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. தமிழ் இந்த மெத்தட்ல ஈஸியா படிக்கலாம். இனிஷியலா நம்ம ஒரு செயலை தொடங்குறப்போ கஷ்டமா தான் இருக்கும். கஷ்டப்படாம ஈஸியா நமக்கு அரசு வேலை அப்படின்றது சாத்தியம் இல்லை. 30 நாளில் போஸ்டிங் வாங்குவது எப்படி அப்படின்னு நம்ம சொல்லித்தர போறதில்லை. ஓகேங்களா? நம்மளோட ப்ராசஸ் வந்து ஸ்லோவா இருந்தாலும் ஸ்டெடியா கொண்டு போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மெத்தட்ல படிச்சீங்கன்னா 3 மாசத்துல மேக்சிமம் சொல்றீங்க, மேக்சிமம் 3 மாசத்துல நீங்க தமிழை வந்து ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கலாம் வித் ரிவிஷனோட. மற்றவங்கள ஒரு டைம் படிச்சுட்டு 3 மாசத்துல ஒரு டைம் படிச்சுட்டு அடுத்த 3 மாசத்துக்கு ரிவிஷன் போவாங்க. ஆனா நம்ம டே பை டே ரிவிஷன் போயிட்டு இருக்கோம். 3 மாசத்துல நம்ம நம்மளோட தமிழ் சப்ஜெக்டை வெல் வெஸ்டா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கலாம். ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் 80 கொஸ்டின் கீழே குறையாம போடுவீங்க. ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியா கேட்டாங்கன்னா நீங்க அழகா 90 90+ போட்டுருவீங்க. எவ்வளவு கஷ்டமா கேட்டாலும் 80 கொஸ்டின் சாலிடா போடுவீங்க. அந்த மாதிரிதான் நம்ம படிக்க போறோம் இந்த மெத்தட்ல. ஓகேங்களா? அப்போ தமிழ் படிக்கிறது எல்லாருமே, அதாவது நம்ம வீடியோஸ் பாக்குறவங்களா இருக்கட்டும், நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், நான் ரெஃபர் பண்ற மெத்தட் வந்து இது. ஓகேங்களா? இது என்னோட ஸ்ட்ராட்டஜி படி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஷெட்யூல் வீடியோடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.